ஒரு சம்மன் அனுப்புகிற போது அதிலே சாதியின் பெயரை குறிப்பிடுவதுங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. இது மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை அவர் செய்திருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு எப்படி அவங்களுக்கு அந்த துணிச்சல் வந்ததுன்னு தெரியல. ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார நாட்டில் கூட அப்படி இருக்க முடியாது. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யலாம். ஏதேனும் சாதிய வன்மம் இருந்து அப்படித்தான் செய்திருக்கிறார்கள்னு சொன்னால் மிக நிச்சயமாக சட்டம் அதுக்காக தான் இருக்குது. மிக நிச்சயமாக சட்டம் பாயத்தான் செய்யும். வருமானத்துறை எடுக்கிற நடவடிக்கைகளோ அல்லது மத்திய புலனாய்வுத்துறையாக இருக்கட்டும் அல்லது அமலாக்கத்துறை எடுக்கிற நடவடிக்கைகள் முழுக்க நான் ஆதரிக்கிறேன். சந்தேகமே இல்லை. ஒரு புலனாய்வு அமைப்புக்கு மீது நீங்கள் ஒரு கலங்கத்தை கற்பித்தால் என்னவாகும்? பொருளாதார குற்றங்கள் செய்கிறவர்களுக்கு அது ஊக்கமளிப்பதாக ஆகும். மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் தவறு செய்கிறார்கள். நான் பேரெலாம் சொல்ல விரும்பல. சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு எழுச்சியும் இருந்தது. மிக வலுவான வழக்குகள். அந்த வழக்குகளிலிருந்து அவங்களால் வெளிவர முடியும் என்று தனிப்பட்ட முறையில் எனக்கு தோன்றவில்லை. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணல் சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் மற்றும் வருமான வரித்துறை முன்னாள் அதிகாரி பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போது சேலம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த 2 விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்ததாக ஒரு தகவல் வெளியாக இருந்துச்சு. அது தொடர்ந்து இப்போது பல்வேறு கட்ட சலசலப்புகளுக்கு பிறகு அந்த சம்மன் ரத்து செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதில் அந்த சம்மனில் சாதி பெயர் குறிப்பிட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம், இன்னும் நிறையா சர்ச்சைகள்லாம் இந்த சம்மனை ஒட்டி இருக்குது. ஏற்கனவே இடி மேலே லஞ்ச புகாரில் ஒரு அதிகாரி கைதாகி இருக்கும்போது அடுத்தபடியாக இந்த ஒரு சர்ச்சை இருக்குது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? முதல்ல இந்த சாதியை குறிப்பிட்டது நம்ம ஆளெல்லாம் சொல்லிகிட்டே வரோம் தொடர்ந்து, சின்ன வயசுலேருந்து சொல்லிட்டு வரக்கூடியது. ஏன்னா இந்த சாதிய பாகுபாடுங்கிறது நம்மளை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. மனிதரை சாதியை வைத்து அடையாளப்படுத்துவதுங்கிறது மிக தவறான கருது. யார் செய்தாலும் எந்த சாதியாக இருந்தாலுமே அது கூடவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டுருக்கோம். பல ஆண்டுகள் நான் அரசு துறையில் இருந்துட்டேன். இதுவரையில் எங்கேயும் நம்ம சாதி ரீதியாக பார்த்ததே இல்லை. என்னையும் யாரும் பார்த்ததில்லை, நானும் பிறரை பார்த்ததே இல்லை. அது இருக்கவே முடியாது. ஆனால் ஒரு சம்மன் அனுப்புகிற போது அதிலே சாதியின் பெயரை குறிப்பிடுவதுங்கிறது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அப்படி இல்லை. ஒரு விஷயம் நம்ம தெளிவுபடுத்திடுவோம். அரசாங்க நடைமுறை அப்படி இல்லை, எங்கேயுமே இல்லை. அரசாங்க நடைமுறை இல்லை. நானும் நிறைய கடிதம் எழுதியிருப்பேன், சம்மன் அனுப்பிச்சிருப்பேன், எல்லாமே பண்ணியிருப்பேன். ஆனால் எங்கேயுமே சாதி பெயர்றது நமக்கு தெரியாது, கேட்குறதே இல்லை முதல்ல. அதனால் இப்படி வருகிறது அப்படிங்கிறது இது ஒரு அரசு துறையின் நடைமுறையே இல்லை. அப்படி அதில் ஏதோ தவறு நடந்திருக்கிறது, மிக நிச்சயமாக தவறு நடந்திருக்கிறது. அது ஒன்று. அப்புறம் இரண்டாவதாக கூட எங்கள் சாதியை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு ஏதேனும் ஒரு தவறு நடந்திருக்கிறதா சொல்லி ஒரு அழைக்கிறீர்கள் என்று சொன்னால் அது என்ன தவறு நடந்திருக்கிறதா இல்லையா அவத்தோட முடிஞ்சப்படுது. அதன் பின்னால் அந்த சாதியை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன பார்க்கணும், அதுக்கான தேவையுமே இல்லை. சரிங்களா? இப்போது நீங்கள் ஒரு கல்வி சான்றிதழில் நீங்கள் சாதியை குறிப்பிடுகிறீர்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது, அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. அது முக்கியமான ஒரு சமூக காரணம் இருக்கிறது. சரிங்களா? அவ்வளோ ஒரு இடஒதுக்கீட்டினுடைய பயன்கள் சேர வேண்டும், பிற பயன்கள் சேர வேண்டும். அதுவும் ஒரு குறிப்பாக சமூக முன்னேற்றத்துக்காக கொண்டு வரப்பட்டது. இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் அரசு துறையிலே ஒரு விசாரிப்பதற்காக இருக்கிற போது எதுக்கு சாதியை குறிப்பிட வேண்டும் என்று அதில் அவசியமே இல்லை. சரிங்களா? அவசியமே இல்லை, நடைமுறையும் இல்லை. அது மிக நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியது. அது ஒன்று, நேரடியாக சொல்லி கண்டிக்கப்பட வேண்டிய அப்படி இல்லவே இல்லை. அப்புறம் இரண்டாவது, இந்த சம்மன் அனுப்பப்பட்டதிலே கூட எனக்கு ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடுலாம் உண்டு. ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மிக முக்கியமாக பிஎம்எல்ஏ தான் பார்த்துட்ருக்கு. மொத்தம் 3 சட்டங்கள் தான் பார்க்குது. ஒன்றுனா சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டம்னு சொல்லக்கூடிய பிஎம்எல்ஏ, ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட். அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணாங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மெயின்டெனன்ஸ் ஆக்ட், ஒன்றெல்லாம் ஃபேரான்னு இருந்தது. அந்த அந்நிய செலாவணி முறைப்படுத்தும் சட்டம் அது பார்த்துக்கணும். இன்னொன்று எக்கனாமிக் ஃபியூஜிட்டிவ் ஆக்ட்ஸ், அதாவது இந்த பொருளாதார குற்றம் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு எதிரான சட்டங்கள். இந்த 3 சட்டங்கள் தான் அமலாக்கத்துறை கீழே வருகிறது நேரடியாக. அப்போ இந்த 3மே இந்த ஏழை விவசாயிகளுக்கு எப்படி பொருந்தும் யோசிப்பாருங்க. நான் ஒவ்வொரு முறையும் நான் இந்த மாதிரி பேட்டிக்கு போகும்போதெல்லாம் கேட்பேன், உங்கள் வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரேட் வருவாங்களா, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? வரமாட்டாங்க. நான் நேரடி உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. என் வீட்டுக்கு ஏன் வரணும், நண்பர்கள் வீட்டுக்கு ஏன் வரணும்? இல்லை. ஏன்னா அதற்குமே கூட நமக்கு பொருளாதாரத்திலே ஒரு தகுதி நிலை இருக்கிறது. அதுக்கு மேலே தானே வர முடியும். இப்போது சேலத்திலேருந்து ஆத்தூர்லேருந்து அந்த விவசாயிகள் சென்னைக்கு வர வேண்டும் சொன்னாங்க. அந்த பஸ் ஃபேர் செலவு பண்ணுறது கூட இல்லாமல் இருக்கிறவர்கிட்ட போயிட்டு அமலாக்கத்துறை சம்மன் வரும் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாமல் இருக்குது, அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. அதனால் அப்படி இல்லை. நம்ம பார்த்தோன்னே தெரியுது இவங்களுக்கு அமலாக்கத்துறை வர வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் இரண்டாவது, இந்த பர்டிகுலர் இந்த குறிப்பிட்ட வழக்கை பொறுத்தவரையில் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ வழக்கு பெயர்லாம் சொல்கிறதில்ல, அது ஆஸ் அ மேட்டர் ஆஃப் பாலிசி நான் சொல்கிறதில்ல. குறிப்பாக இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய இந்த வழக்கை பொறுத்தவரையில் இப்போது உண்மையிலே அவருக்கு அமலாக்கத்துறை மூலம் சம்மன் அனுப்புவதற்கு அவருக்கு தகுதியில் இருக்கிறதா அப்படிங்கிறத யாரையும் போய் பார்த்துட்டு வந்தாலே போதும், ஒரு கள ஆய்வு செய்திருந்தாலே போதும்.
இல்லையா? அப்படி இல்லைன்னா கூட ஏன் ஒரு கடிதம் அனுப்பக்கூடாதுங்க எனக்கு. இல்லை, அந்த மாதிரி ஒரு நடைமுறை வந்து அமலாக்கத்துறையிலையோ இல்லை மத்திய ஏஜென்சிஸ், சென்ட்ரல் ஏஜென்சிஸ் கிட்ட இருக்கா? நிச்சயமாக இருக்குது, நிச்சயமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வருமான வரித்துறையில் இருந்த வரையில் பல என்ன சொல்லுவாங்க, மனுக்கள் வரும், கடிதங்கள் வரும். டேக்ஸ் எவேஷன் பெட்டிஷன் என்று சொல்லக்கூடிய வரி ஏய்ப்பு கடிதங்கள் நிறைய வரும். இவர் நிறைய சொத்து சேர்த்துருக்காரு, இன்கம் டேக்ஸே சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அப்போல்லாம் என்ன பண்ணுவோம், பொதுவாக இங்கேருந்து ஒரு ஆய்வாளரை அனுப்புகிறோம், ஒரு இன்ஸ்பெக்டர் அனுப்புகிறோம். அங்கே போய் பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நானே கொடுத்துருக்காரு, பல சமயங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்போயே எழுதி கொடுத்துருவேன். சரிங்களா? எழுதக்கூடிய ஸ்டாண்டர்டு ஃபார்மெட் தான் எல்லாருக்குமே. நாட் ஆஃப் இட் கேஸ் ஃபார் ஃபர்தர் ஆக்ஷன் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம். இதற்கு மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அதுக்கான ஒரு பொருத்தமான வழக்கு இது இல்லைன்னு இது கொடுத்துட்றோம். இதே மாதிரி ஒரு பண்ணியிருந்தாலே இது முடிஞ்சிருக்கும். அப்படி இல்லையா, ஒரு வேலை நம்மகிட்ட வந்து மேன் பவர் இல்லை வச்சுங்களேன், எல்லா இடங்களுக்கும் ஆள் அனுப்ப முடியாது அப்படின்னா ஒரு கடிதம் எழுதியிருக்கலாம். காலிங் ஃபார் எக்ஸ்ப்ளனேஷன், ஒரு விளக்கம் கேட்டு ஒரு கடிதம். இன்ஃபேக்ட் நான் பல சமயங்களில் என்னோடய விளக்க கடிதம்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ மென்மையாக தான் இருக்கும். படிக்கிறவங்களுக்கு வந்து மிகவும் மென்மையாகத்தான் இருக்கும். இதில் வந்து ஒரு அவர் குற்றவாளின்னு வச்சுட்டு நம்ம கடிதம் எழுதக்கூடாது. நான் வச்சுங்க, ஒரு அமலாக்கத்துறை மட்டும் இல்லை, எந்த ஒரு அரசு துறையாக இருந்தாலும் இவர் குற்றம் செய்து விட்டால் ஒரு குற்றவாளின்னு வச்சுட்டு கடிதம் எழுதக்கூடாது. நம்ம கடிதம் வந்து நமக்கு என்ன வேணும், ஒரு விளக்கம் தான் வேணும். அப்போது அந்த விளக்கம் கேட்பதற்கு எது மாதிரியான ஒரு மென்மையான போக்கு இருக்க முடியுமோ அதைத்தான் பண்ணணும். அதெல்லாம் விட்டுட்டு சம்மன் தர முடியும் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கிறது. ஆனால் என்னென்னு, இது மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை ஒரு செய்திருக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு எப்படி அவங்களுக்கு அந்த துணிச்சல் வந்து எனக்கு தெரியல. மன்னிக்க வேண்டும், அந்த அதிகாரிக்கு எதிராக நம்ம ஒன்றுமே இல்லை, தனிப்பட்ட முறையில் அதெல்லாம் பண்ண முடியல. அவருடைய சாதியின் பெயரை குறிப்பிடுவது, சம்மன் கொடுப்பது எடுத்த உடனேவே, அவர் ஒன்றும் தவறு செய்திருப்பாரா இல்லையா என்பதை களப்பணி செய்யாமல், அவருடைய விளக்கம் கேட்காமல் எடுத்த உடனே வாரண்டோ இல்லை சம்மனை கொடுக்கறதுங்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இப்போது அந்த சம்மன் கொடுத்து இவங்க நேரில் வந்து ஆஜராகும்போது கூட வந்து நீங்கள் 2 பேரில் ஒருத்தர் மட்டும்தான் அவங்க கூப்பிட்ருக்காங்க, 2 விவசாயிகள்லாம் ஒருத்தர் உள்ளே கூப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது, வழக்கறிஞருடன் துணை இருக்கணும் அப்படிங்கும்போது கூட அவங்கள வந்து உள்ளே அனுமதிக்கலை அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து அவங்க பதிவு பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அது சொல்கிறப்போ வந்து இடி அதிகாரிகள் வந்து அவங்கக்கிட்ட தனித்த வார்த்தைகள் பயன்படுத்தணும். அந்த வீடியோ கூட வந்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்ததையும் பார்க்க முடியுது. இந்த மாதிரி விசாரணைக்கு வரும்போது உடன் வந்து வழக்கறிஞரையோ இல்லை எழுத படிக்க தெரியாதவங்க அவங்களுக்கு உதவிக்கு யாரோ ஒரு நபரை வைத்துக்கொள்வதற்கு சட்டமன்ற இடம் இருக்கா, இல்லை இடி செஞ்சது சரியாக இருக்கும்? நிச்சயமாக இருக்குது. பாருங்களேன், சட்டங்கள் தனியாக இருக்க முடியாதுங்க. இப்போ நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ், இயற்கை நீதி என்று ஒன்று இருக்கிறது. இப்போது ஒருவருக்கு நான் கேட்குற கேள்வி புரியவில்லை என்று சொன்னால் அவருக்கு புரிய வைப்பதற்கு கூட வருவது தவறே இல்லை. அரசியல் சட்டமே அதை ஒத்துக்குது, சரிங்களா? இப்போது ஒரு தவறு செய்திருக்கிறார், அவர் என்ன தவறு செய்தார் என்பதை அவருக்கு புரிய வைக்க வேண்டும்னு அரசியல் சட்டமே தான் சொல்லுது, சரிங்களா? அதை மீறி ஒன்று இருக்க முடியாது. இப்போது நல்லா ஞாபகம் வச்சுப்போம், ஒரு 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 அதிகாரியாக நான் வருமானத்துறையிலோ இல்லை அமலாக்கத்துறையிலையோ எங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம், எனக்குன்ற தனியாக அதிகாரம் இல்லைங்க. அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நேயர்களுக்காக சொல்கிறோம், திரும்ப சொல்லிகிட்டே வரோம். இப்போ நான் வருமான வரி அதிகாரியாக இருந்தேன்னு சொன்னால் எனக்கு என்ன அதிகாரம் இல்லை. எனக்கு அதிகாரம் எப்படி வருது அப்படின்னா சட்டம் சொல்கிறது. சட்டம் தான் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறது. அந்த சட்டம் கூட தனிப்பட்ட முறையில் எனக்கு தந்த அதிகாரம் இல்லை. அந்த பொறுப்பில் நான் இருப்பதனால எனக்கு அந்த சட்டம் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறது. அது தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. எல்லாருக்கும் பொருந்தும், அது எல்லாருக்கும் பொருந்தும். அப்படி இருக்கிற போது சட்டம் இதற்கு வழிவகுக்கிறது என்று சொல்லும் போது இல்லை என்று சொல்வதற்கு தனி மனிதனுக்கு அதிகாரமே இல்லை. சட்டம் அனுமதிக்கிறது, அப்படி கூட சொல்ல. அப்புறம் இரண்டாவது, ஒரு வேளை அப்படி சட்டம் அனுமதிக்காமலே இருந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அனுமதித்திருந்தாலும் கூட என்ன தவறு வந்துட போகுது? நான் சொல்கிறது புரியணும் இல்லையா அவங்களுக்கு? வருகிறவர்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி தான், அவங்க வரிய நிலையில் இருக்கிறார்கள், மிக அதிகமாக அவர்கள் கற்றிருந்தவர்களாக இல்லைங்கிற போது நான் என்னுடைய அதிகாரத்தை அவர் மேல் பயன்படுத்துவதில் எனக்கு என்ன நடப்போகுது? அப்படி இல்லை. மிக நிச்சயமாக அதிகார அத்துமீறல் தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அடிப்பட்டு வச்சுக்கங்க, அவர் யார் இருந்தாலும் தெரியாது. அதனால் பல முறை நான் பண்ணியிருக்கேன். பல சமயத்தில் அலுவலர்களுக்கு யாராவது வருகிற போது நம்ம வந்து எடுத்து சொல்லிக்கிற போது அவங்களுக்கு புரியலைன்னா நானே கேட்பேன், நான் சொல்கிறது புரியுறதா, இன்னும் உங்கள் வீட்டில் யாராவது இருக்காங்களா, உங்களை மகனோ மகளோ அல்லது வேறு யாரும் பக்கத்து வீட்டுக்காரோ யாராவது இருக்கிறாங்களா, நான் எவனா எடுத்து சொல்கிற புரிய வைக்கணும்னு பண்ணுறேன் நான் அப்படிலாம் சொல்லுவேன். பல முறை பண்ணியிருக்கோம் அப்படி, சரிங்களா? நாமவே முன் வந்து அதை அனுமதிக்கணுங்கிறேன் நான். அவர்கள் வரும்போது இவர் மட்டும் சப்போஸ் தனியாக இருந்தாலும் வச்சுக்கலாம், அப்படி சொன்னால் ஐயா அவங்க நாங்கள் சொல்கிறலாம் உங்களுக்கு புரியாமல் போகலாம், ஏன்னா சட்டம் நிறையா இருக்குது, உங்களுக்கு புரியுத மாதிரி யாராவது இருந்தால் சொல்லுங்கள். நான் பலமுறை பண்ணியிருக்கோம். நம்ம அப்படி இருக்கிற போது ஒருவரை வருகிற போது வேண்டாம் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? அவர் வழக்கறிஞராக இருக்கிறார் என்கிற காரணத்துக்காகவே அவர் நிராகரிக்கப்பட்டிருந்தார் அப்படிங்கிறது தவறு தான். இல்லை, தமிழ்நாடு காவல்துறை வந்து அந்த இடத்துக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து கேட்கும்போது கூட நீங்கள் வந்து யாரை வேணால் கூட்டுவாங்க, போய் சிஎம் கிட்ட வேணால் சொல்லிக்கோங்க, எங்களுக்கு வந்து பணலாகவே சட்டம் இருக்குது, நாங்கள் தான் சொல்ல முடியுங்கிற மாதிரியான
ஒரு இது பாருங்களேன், இது எல்லாமே அந்த தனிப்பட்ட அதிகாரிகள் எப்படி இதை கையாளுகிறார்கள் அப்படிங்கிறது தான். சரிங்களா? திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவருக்கென்று தனியே அதிகாரம் இல்லை. சட்டம் தராமல் எப்படி வர முடியும்? சட்டத்தில் இல்லாத ஒரு அதிகாரம் தனிப்பட்ட நபருக்கு வரவே முடியாது, இருக்கவே முடியாது. சரிங்களா? அவர் அந்த இடத்துல உட்காந்துட்டாங்கனாலே அந்த அதிகாரம் வருமானா இல்லை. அது பின்னால் சட்ட பின்புலம் இருக்க வேண்டும். சட்டம் இதையெல்லாம் மறுக்கிறதுன்னு எனக்கு தோன்றவில்லை. என் சிற்றறிவு கேட்கிய வரையில் அப்படிலாம் இல்லை. யாரும் அனுமதிக்கக்கூடாது அப்படின்னால ஒருவருக்கு நம்ம எடுத்து சொல்வது புரியவில்லை என்று சொன்னால், அல்லது அவருடைய நிலையை அவர் விளக்குவதற்கு ஒரு உதவி தேவை என்று சொன்னால் அனுமதிக்கிறது, சட்டம் அனுமதிக்கிறது, மிக நிச்சயமாக அனுமதிக்கிறது. இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, சட்டம் இடம் கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் சார். சட்டம் கொடுக்கறத அனுமதிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த ஒரு அதிகாரம் ஈடிக்கிட்ட இருக்கா? இல்லை 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 அப்படி எப்படி சட்டம் அனுமதிக்கிறதுனா இவரும் அனுமதிச்சு தான் ஆகணும். சட்டம் எனக்கு இந்த ஒரு அனுமதி தந்திருக்கிறது அப்படின்னா அதை எதிரே இருக்கக்கூடிய அதிகாரி எப்படி அதை மறுக்க முடியும்? சட்டத்தில் எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. நல்லா வச்சுக்கலாம். 2 கோணங்கள் இருக்கின்றன. ஒன்று, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, சட்டம் அனைவருக்கும் சமம். 2 இருக்கு இல்லையா? அப்போது சட்டம் அனைவருக்கும் சமமாக தான் இருக்கணும். நான் சட்டத்தை பார்க்க சட்டத்தில் இது அனுமதிக்க சொல்லியிருக்கு. அப்போது எதிர்க்கிற அதிகாரிக்கு மட்டும் அந்த சட்டம் பொருந்தாதா என்ன? பொருந்தும் தானே. சட்டம் எல்லாருக்கும் போகுது. அப்போது ஒருவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் புரியல அப்படின்னா அவர் எடுத்து சொல்லி புரிய வைப்பதற்கு ஒரு துணை வருவது தவறே இல்லையே. ஏன் அனுமதிக்கு மறுக்கப்படவில்லை காரணம் புரியவில்லை. எனக்கு இது வரைக்கும் உண்மையிலே காரணம் புரியவில்லை. இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த யார் அங்கே பொறுப்பில் இருக்கிறார்களோ அவர்களாம் எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். சார் ஆல் செலக்ட்னு சொல்கிறேன் சார். உங்களுக்கு அதிகாரம் என்ன இருக்கிறது, சட்டம் என்ன சொல்லுகிறது, இதெல்லாம் உங்களுக்கு மனிதாபிமானம் என்று ஒன்று இருக்கிறதில்ல. யோசிச்சு பாருங்களேன். நான் ஏதோ ஒரு படிப்பு படிச்சுட்டு வந்தேன், ஒரு இடத்துல அதிகாரியாக உட்காந்துருக்கேன், எதிராக உட்காந்து நான் என்ன வேணால் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கவே முடியாதில்லை. உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சர்வாதிகாரி நாட்டில் கூட அப்படி இருக்க முடியாது. அப்படி இருக்க முடியாது. அப்போது இந்த அதிகாரம் என்பதோ எனக்கு தரக்கூடிய மற்ற பொறுப்புகளோ அடிப்படை எதுக்காக இருக்கிறது? ஏதோ ஒரு இந்த சமுதாயத்துக்கு பயன்படுவதற்காக தான் அங்கே இருக்கிறது. அரசு துறைகளாக அதுக்காக தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருவரை ஏளனம் செய்வதோ, இழிவுபடுத்துவதோ, அவரை சாதியின் பேரை பற்றி சொல்வதோ, அவருக்கு தர வேண்டிய அந்த சட்ட உதவிகளை தர மறுப்பதோ எந்த வித நியாயம் இல்லை. அதை நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன், சந்தேகமே இல்லை. அடுத்தபடியாக அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சம்மன் கொடுப்பதற்கான முகாந்திரம் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஒன்று இருந்தால் தான் இடி சம்மன் கொடுக்க முடியும். இந்த மாதிரி இந்த விவசாயிகளுக்கு மேலே 2017 தமிழ்நாடு வனத்துறை போட்ட ஒரு வழக்கின் அடிப்படையில் தான் சம்மன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. WLOR நம்பர் சொல்லி அந்த நம்பரின் அடிப்படையில் கொடுத்தா சொல்கிறாங்க. ஆனால் அந்த வழக்கில் 2021 2 பேரும் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படலை வனத்துறை சார்பில். அப்படிங்கும்போது நீதிமன்றத்தால் முடித்து வைக்கப்பட்ட வழக்கில் சம்மன் கொடுப்பதற்கு ஈடிக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்னால் ஏற்றுக்க முடியல. ஐ டோன்ட் திங்க் திஸ் இஸ் த ஃபிட் கேஸ் ஃபார் ப்ரெடிகேட் அஃபென்ஸ். இல்லை, என்னை பொறுத்தவரை இது ப்ரெடிகேட் அஃபென்ஸில் வராது. என்னை பொறுத்தவரையில் சரி, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஏதேனும் ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, அந்த குற்றத்தில் இவருக்கு ஏதேனும் மிகச்செலவில் ஏதோ ஒரு பங்கு இருக்கிறது வச்சுக்கலாம், அதுதான் ப்ரெடிகேட் அஃபென்ஸ். சரிங்களா? இப்போது 100 பேரை வைத்துக்கொண்டு ஒரு ஏதோ தவறான செயல்படுகிறார் என்று சொன்னால் அந்த 100 பேர் சேர்ந்ததெல்லாம் ப்ரெடிகேட் அஃபென்ஸ். யார் அதை செய்கிறாங்களோ அதுதான் மெயின் அஃபென்ஸு. அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸுங்கிறது இந்த கேஸில் வரவே வராதுன்னு தான் எனக்கு தோணுது. சரிங்களா? ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு வழக்கும் மிகவும் வலுவான வழக்காக தெரியவில்லை. அந்த குற்றச்சாட்டு வலுவானதாக எனக்கு தெரியவில்லை. அதுக்கு முன்னதாக இவ்வளோ என்ன சென்று விசாரித்தார்கள் எனக்கு புரியவில்லை. எதுவுமே இல்லாத போது இந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸுங்கிற வார்த்தையை இப்போது தப்பித்துக் கொள்வதற்கு வழியாக பார்க்குறாங்களோன்னு தோணலை. சரிங்களா? சரி, ஆளராக நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் எப்போ அரசு துறைக்கு ஆதரவாக தான் பேசுகிறேன் எப்போவுமே. ஏன்னா அரசு துறையில் இருந்திருக்கேன் அப்படின்னு. ஆனால் இது அப்படியான ஒரு செயலாக இல்லையே என்று எனக்கு தோன்றுகிறது. தனிப்பட்ட முறையில் எனக்கு அப்படி தான் தோன்றுகிறது. அப்படி இல்லை, இது இன்னும் நல்ல முறையில் சாதகமாக கையாண்டிருக்கலாம், உச்சிகாலத்தனமாக கையாண்டிருக்கலாம். கையாளுவதற்கு முதல்ல வழக்கே இல்லைங்கிறதான் எனக்கு நான் பார்த்த வரையில், நான் கவனித்த வரையில் சொல்லிக்கிறேன். அது ஒருவேளை அமலாக்கத்துறை கைவசம் வேறு எதுவும் தகவல் இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் பார்த்த வரையில் இதுக்கு வழக்குக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இருப்பதாகவே எனக்கு தெரியவில்லை. அது ஒரு சம்மன் அனுப்பிச்சு கூப்பிட்டு கூட ஒரு வழக்கறிஞெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் அதில் எதுவும் இருக்கதான்னு தெரியல. எனக்கு தெரிந்த செய்திகளின்படி நான் சொல்கிறேன். அதுக்கு மேலே எதாவது இருந்தால் அமலாக்கத்துறை தான் சொல்லணும். இல்லை, இப்போ இந்த சம்மன் கொடுக்கப்பட்டது ரத்து செய்யப்பட்டிருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. ஜூலை 5ஆம் தேதி நேரில் ஆஜராக சொல்லியிருக்காங்க. அவங்க நேரில் ஆஜராகலை, அந்த இடத்துல தான் பிரச்சனையாகி டிஜிபி இடத்துல புகார் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு எந்த ப்ரொசீடிங்ஸும் இல்லை, அதுக்கு பிறகு எந்த சம்மனும் வரல அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்களுடைய வழக்கறிஞர் செல்லத்துறை ஹிந்து பேப்பரில் பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்போ இவ்வளோ நாள் கழித்து அந்த சம்மனை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற போது ஏன் இவ்வளோ நாள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னொன்று, இந்த சம்மன் அனுப்புறது மூலமாக அவங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு யார் பொறுப்பேற்பாங்க அப்படிங்கிற ஒரு நிச்சயமாக
இப்போது முதல்ல சம்மன் அனுப்பியிருக்கே தவறுங்கிறதா என்னோடய ஸ்டாண்டு, என்னோடய நிலைப்பாடு அதுதான், அனுப்பியிருக்க வேண்டாம் அப்படின்னு தான். அப்புறம் இரண்டாவது, இந்த மன உளைச்சல் இது வந்து நம்ம வந்து பெரிய லெவலில் இதை எடுத்துக்கொண்டு போக முடியுமான்னு தெரியல. என்னென்னா பொதுவாக எல்லா இடத்துலையும் ஒரு மன உளைச்சல் தான் வரும். இப்போ நான் வந்து எலக்ட்ரிசிட்டி பில் 8ஆம் தேதி கட்டலைன்னு சொல்லிட்டு எனக்கு பதில் வருது வச்சுக்கலாம், கட்டிட்டேன், அதனால் கட்டலைன்னு ஒரு கடிதம் வந்தாலோ ஒரு ஃபோன் கால் வந்தாலே எனக்கு மன உளைச்சல் வரத்தான் செய்யும் இல்லைங்களா. சில இடங்களில் மன உளைச்சல் நம்மளால் தவிர்க்க முடியாது. எல்லா நாட்டிலும் உண்டு, எல்லா நாட்டிலும் எல்லாருக்குமே உண்டு. ஓப்பனாக சொல்கிறேனே, எனக்கு வந்து நான் தான் நேராக கொண்டு போயிட்டு டெலிஃபோன் பில் கட்டிட்டு வரேன். ஆனால் ஒரு 10 நாள் கழிச்சு டெலிஃபோன் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு, ஏன்னா நீங்கள் பணம் கட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மன உளைச்சல் தானே, சரிங்களா. அப்போ இந்த மன உளைச்சல்ங்கிறது எல்லா இடத்துலேருந்து வரத்தான் செய்யும், அதில் நம்ம தப்பிக்கவே முடியாது. ஆனால் இந்த மன உளைச்சலுக்கு பின்தொடர், அதாவது இந்த மன உளைச்சலை இன்னும் தீவிரப்படுத்துகிற மாதிரி செயல்பாடுகள் யாரும் பண்ணக்கூடாது. தவறுதலாக போயிருக்க வச்சுக்கலாம், இவங்களே ஒன்றுமே இல்லை, இந்த சம்மன் அனுப்பியிருக்க வேண்டாம், அதாவது வலுவான வழக்கு இல்லை, இது மாதிரி குற்றச்சாட்டு இல்லை என்று சொல்லியிருந்தாலே முடிந்து போயிருக்கும். ஆனால் இது எல்லாவற்றுக்கும் பின்னாலே அமலாக்கத்துறைங்கிற ஒரு பெரிய துறை இருக்கிறதான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தோணலை. ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சில அதிகாரிகள் தவறாக தான் எனக்கு தோணுது. அதுக்கு பின்னால் நோக்கம் இருக்கிறான்னு தெரியாது. அதுவும் பல பேர் சொல்கிற மாதிரிலாம் எனக்கு தான் அவருக்கு பின்னால் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறதா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் எனக்கு தெரியல. ஆனால் இந்த 3 தவறுகள் மட்டும் மிக நிச்சயமாக நடந்திருக்கிறது தவறுகள் தான் அப்படிங்கிறது எனக்கு நிச்சயமாக சொல்லணும். ஒன்று என்ன, சாதியின் பெயரை குறிப்பிடுவது. அப்போ இரண்டு வலுவான முகாந்திரம் இல்லாமல் அவருக்கு சம்மன் அனுப்புவது, மற்ற களப்பணியெல்லாம் செய்யாமல், வேறு ஒரு கடிதம் அனுப்பாமல், விளக்கம் கேட்காமல் சம்மன் அனுப்புவதுங்கிறது அநேகமாக தேவையில்லை என்று தோன்றுகிறது. அந்த குறிப்பிட்ட அதிகாரி மேற்கொள்ள வேண்டிய பணி தான் சரிங்களா. அவர் தான் டிசைட் பண்ணணும் சம்மன் அனுப்பணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. சம்மன் அனுப்புவதற்கு அதிகாரம் இருக்கிறதுங்கிறது வேறு, சம்மன் அனுப்புவதற்கு அவசியம் இருக்கிறதாங்கிறது வேறு. ரெண்டும் பிரித்து பார்க்கணும். அவசியம் இல்லாமல் சம்மன் அனுப்புறது, அதிகாரம் இல்லாமல் அனுப்புறது நான் சொல்லலை, அதிகாரம் இருக்கிறது ஆனால் அவசியம் இருக்கிறதானா என்ன பொறுத்தது அவசியம் இல்லை அப்படி சொல்கிறது. மூன்றாவது நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு நேரம் வருகிறார் அப்படிங்கிற போது இயன்றவரில் அவருக்கு வேண்டிய வசதிகளை செய்ய தர வேண்டிய நம்முடைய பொறுப்பு. அவருக்கு பல பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்கொயரி வரும்போது ரொம்ப நர்வஸாக இருப்பாங்க, சரி, நேச்சுரலி ஒரு அரசு அதிகாரி கூப்பிட்றாங்க பேசுகிறாங்க அப்படின்னா ஒரு நர்வஸாக இருப்பாங்க. அவர்களை வந்து சமாதானப்படுத்தி சுமூகமாக அது நடத்துவது தான் ஒருத்தருடைய கடமையாக. அதுதான், நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கீங்க, முன்னே நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னா அப்போ என்னை முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு வசதியாக உட்கார வைக்க முடியும் அப்படி. அப்போ நாங்களாம் அப்படி தான் பண்ணியிருக்கோம். யாராவது வருகிற போது அவசரப்படாதீங்க, நிதானமாக பேசலாம், அவங்களுக்கு வேண்டியது ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு காஃபி கொடுத்து ஏதாவது பண்ணி உட்கார வச்சு சுமூகமாக தான் எல்லாமே பண்ணோம். அதனால் நம்ம வந்து ஏதோ விட்டு கொடுத்துருவாங்கன்னு அர்த்தம் இல்லை. அடிப்படையில் மனிதாபிமானம் அதுதான், சரிங்களா. அது இல்லாமல் நடந்து கொள்வது என்பது எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் திரும்ப சொல்கிறோம், மனிதாபிமானத்துக்கு எதிரானதாக இருக்கவே முடியாதுங்க, எந்த ஒரு சட்டமும் இருக்க முடியாது, சரிதானே. அப்போ இது மனிதாபிமானம் தானே. பார்க்குற போதே தெரியுது ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்க வந்து அதிகமாக படித்தவங்களா இல்லை, நம்ம கேட்குறது நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் புரியாமல் கூட போகலாம், நாமவே அது முன் வந்து செய்திருக்கலாமேங்கிறது தான் எனக்கு தோணுது. இந்த வழக்கு, இந்த சம்மன் அனுப்பப்பட்ட விவகாரம் வந்து ஊடகங்களில் பேசப்பொருளானது வந்து ஜூலை மாதம் சம்பவம் நடந்தாலும் டிசம்பர் இறுதியில் தான் அது பேசப்பொருளாகுது. ஆகும்போதே வந்து முக்கியமாக முன்வைக்கப்பட்ட பிரச்சனை வந்து சம்மனுடைய அட்ரஸில் வந்து சாதி பேர் குறிப்பிட்டது அப்படின்னு. இதில் வந்து 2 தரப்பு கருத்துக்களை சொல்கிறாங்க, வேறு விதமான கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, வனத்துறையுடைய ஆவணங்களில் வந்து சாதி பேர் இருந்துச்சு, அதை வந்து அப்படியே எடுத்து நகலெடுக்கிற மாதிரி இடி பயன்படுத்திக்கிட்டாங்க, அவங்களுக்கு உள்நோக்கம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற விஷயம். இன்னொன்று, எல்லாம் வடமாநில அதிகாரிகளாக இருக்காங்க, அவங்களுக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சாதி இருக்குங்கிறது தெரியாமல் போயிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து. அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்கன்னா, வடநாட்டில் சாதி பேர் போட்டுக்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கா? இன்னொன்று, அரசு அலுவலகங்களில் விசாரணைக்கு வரவங்கக்கிட்ட ஆவணங்களில் சாதி குறிப்பிட சொல்லி கேட்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை நேற்று பேசும்போது எஃப்ஐஆர்லேயே கூட வந்து காலம் இருக்கும், 4வதா ஒரு காலம், 3வதா 4வதா காலம் இருக்கும், அதில் கேஷ் நேம் இருக்கும், அதனால் அது தப்பு இல்லை, அது அந்த அடிப்படையில் கொடுத்துருப்பாங்கிற மாதிரி சொல்கிறார். ஒன்று நடைமுறை, இரண்டாவது நம்மளுடைய சித்தாந்தம், நம்முடைய கொள்கை. நடைமுறையில் பல சமயங்களில் சாதியின் பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன. ஆனால் இதில் என்ன ஆகுது அப்படின்னா, திரும்ப சொல்கிறோம், அதில் எதற்கான அவசியம் நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே வரோம். நம்ம ஏற்கனவே சொன்னதான், நீங்கள் கல்வி வேலை வாய்ப்பு என்று சொல்கிற போது சாதியின் பெயரை குறிப்பிடுவதிலே நியாயம் இருக்கிறது. ஆனால் ஒரு மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிற போது, குற்றத்தை நீங்கள் பதிவு செய்கிற போது அவருடைய சாதியை குறிப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இப்போ இல்லை, சுதந்திரம் கிடைத்தனாலும் சொல்லிக்கிட்டு வருகிறோம். ஏற்கனவே அப்படி ஒரு இடத்த ஒரு காலம் இருக்குன்னா அதை நம்ம முதல்ல எடுக்கணும், சரிங்களா. இது இருக்கவே இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னால் வந்த ஒரு செய்தி நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி தான் வந்திருக்கிறது. சிறைக்குள்ளே சிறை கைதிகளை சாதியின் அடிப்படையிலேயே பாகுபடுத்தி பார்க்கிறார்கள், அது தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
பிற மாநிலங்கள் அப்படி இருக்க சொன்னாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டிலேயே அப்படி தான் நடத்தப்படுகிறார்கள். சிறைக்குள்ளே சில பணிகள் உச்சநீதிமன்றம் வந்து ஒரு 11 மாநிலங்களுக்கு கடிதம் கூட எழுதியிருக்கு இன்னைக்கு. ஆமாம். அப்போது இதெல்லாம் படிக்கிற போதே நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. இன்னமும் எப்படி இந்த சாதியம்ங்கிறது மனசில் மக்கள் மனசில் இருக்க முடியும், அதுவும் அரசு துறைக்குள்ளே இருக்க முடியும். சிறைங்கிறது உள்ளே இருக்கவங்க எல்லாமே குற்றவாளிகள் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த குற்றவாளிகளையே கூட நம்ம தரம் பிரித்து பார்த்து அதில் சாதி பிரித்து பார்த்து இப்படிலாம் நடக்க வச்சுங்க. அப்போ சமூகம் எந்த அளவுக்கு கீழே சென்று கொண்டு இருக்கிறது பாருங்கள், சரிங்களா? அதனால் அது முக்கியமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒன்று அது வனத்துறை நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பிட்டிருந்தாலும் கூட வனத்துறை கூட ஏன் சாதியை குறிப்பிட வேண்டும் கேட்குறேன் நான். ஏன் ஒரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதேனும் ஒரு களங்கம் கற்பிக்க முயல்வது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மீது அப்படிலாம் வருகிற போது தேவையில்லை. அது முதல்ல அதை நீக்கி ஆகணும் ஒன்று. அப்புறம் இரண்டாவது, வட மாநிலத்தில் வந்திருக்கிறார், அவர் இந்த மாதிரி செய்கிறார் அப்படிங்கிறது முழுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதமாக இல்லை, சரிங்களா? யாரையே ஒரு தமிழ் தெரிஞ்சவர் இருப்பார்ல, காமிச்சுன்னா கூட போகிறோம். அவர் மட்டுமே அப்படியே எழுதி அவரே கொண்டு போய் டிஸ்பேச்சில் போட்டு அப்படிலாம் போயிருக்க போகிறது இல்லை, சரிங்களா? வந்திருக்கும் அப்படின்னு எண்ணங்களே யார்கிட்ட கேட்டிருக்கலாம். அப்படியும் தவறு நீங்கள் சொன்ன மாதிரி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உண்மையிலேயே அவர் வந்து எதிர்பாராமல் செய்த எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தவறாக செய்திருக்கலாம் வச்சுக்கலாம், அப்படியே தோணுது. தவறு தான் அது. அந்த தவறை சரி செய்வதற்கு என்ன ஒன்றே ஒன்றுனா ஒரு ரெக்ரெட் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், நான் இது வந்து தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும். ஆனால் அதை நியாயப்படுத்த முனைவது தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கான காரணம் சொல்வதுங்கிற என்ன அர்த்தம்? நியாயப்படுத்துவதான அர்த்தம். காரணமே வேண்டாம், அவங்க தவறு வந்து போச்சு, இனிமேல் அப்படி நடக்காமல் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லவே முடிஞ்சு போச்சு. இல்லை, தேர் இஸ் தி மேட்டர். இரண்டாவது, எஃப்ஐஆரில் இருக்குது அதனால் போட்டிருப்பாங்கன்னு அண்ணாமலை சொல்கிறார். எஃப்ஐஆரில் அதுதான் அரசு விசாரணையில் அந்த மாதிரி கேட்கப்படுறது அதுதான் எடுத்தோன்னே சொல்லணும். அதுங்க பாருங்களேன், எஃப்ஐஆரில் இருக்கிறதே தப்புன்னு தான் சொல்கிறோம் நம்ம. அது அமலாக்கத்துறை இருந்தால் தான் தப்புங்கிறது இல்லை, அது வேறு எந்த துறை சேர்ந்தாலும் தப்பு தாங்கிறேன்னா. அது வனத்துறையாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் வேறு எந்த ஒரு துறையாக இருந்தாலுமே ஏன் எழுதணுங்கிறேன்னா, சரிங்களா? அதில் இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் இருக்கிறது நியாயமாகி விடாது, அதுவே தவறுன்னு சொல்கிறோம் நம்ம, அவ்வளோதான், சரிங்களா? மற்றபடி யார் சொல்கிறது நான் நேரடியாக அப்படிலாம் பதில் சொல்கிறதில்ல. அவர் சொல்கிறது சரியாக இருந்திருக்கலாம், ஏன்னா அவங்களும் நிறைய படித்தவங்க தான், ஸோ பொறுப்பில் இருந்திருக்காங்க, ஸோ அவங்க சொல்கிறது சரியாக இருந்திருக்கலாம். ஆனால் அதை சரி செய்ய வேண்டும்னா, அந்த தவறை சரி செய்ய வேண்டும். இனிமேலாவது அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும்னு பார்க்குறேன் நான். இப்போது இந்த வழக்கில் வந்து கில்லிங் ஆஃப் வைல்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறது தான் ஷெட்யூல் ஆஃபென்ஸ் கீழே இருக்குங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஈடிக்கு வந்து பணம் அப்படிங்கிற அதிகாரம் இருக்குது, சட்டவிரோத பண பணிமாற்றம் அப்படின்னு இருக்கும்போது வைல்ட் அனிமல்ஸ்க்கு அதுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியாவை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்லை, அது வந்து டைரெக்டாக வைல்டு அனிமல்ஸ் கில்லிங்க்கு வரல. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய பல நடவடிக்கைகளில் இப்போ இங்கே ரியல் எஸ்டேட் நடக்குது, சரிங்களா? அதிகமாக எங்கெல்லாம் சட்டவிரோத பணிமாற்றம் நடக்குதுன்னா மொத்தம் 3 துறைகள் சொல்கிறாங்க. பொதுவாக திரைத்துறையில் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் லேண்டில் இருக்கும், ரியல் எஸ்டேட்டில் இருக்கும், அதே மாதிரி 3வது சாராய வியாபாரத்தில் இருக்கும் அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடியது. எந்த துறைக்கு எதாவது சொல்லலை. அப்படி இருக்கிற போது இந்த சில என்டேஞ்சர்டு ஸ்பீஷிஸ் இருக்குது, சில அரிய வகை உயிரினங்கள் இருக்குது. இந்த அரிய வகை உயிரினங்களுக்கு அடுத்ததுனால வரக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அது சட்டவிரோத பணம். ஸோ இந்த செயல் வந்து அவங்க கீழே வரல. இதனால் கூட வரக்கூடிய அந்த பணம் இருக்கு இல்லையா, அந்த பணம் சட்டவிரோதமாக அந்த பணம்ங்கிறதுனால ஈடி கீழே போதும். டைரெக்டாக இவங்க வந்து அந்த விலங்குகளை கொன்றார்கள் என்பதற்காக இவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க முடியாது. அதன் மூலம் சட்டவிரோதமாக பணம் வந்திருக்கிறது என்று தெரிந்தால்தான் உள்ளே வந்து ஈடி வர முடியும். அந்த ஒரு வைடு ஆங்கிள் தான் அது, சரிங்களா? அப்படி வச்சு தான் பார்த்துருக்காங்க. ஆனால் அப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், இது எல்லாம் களத்தில் சென்று ஆய்வு செய்யாமல் செய்வதுங்கிறது தவறு. அப்புறம் யார் மேலே என்ன வேணால் சொல்லலாமே. ஸோ இவர் இப்படி உள்ள போய்ட்டு அரிய வகை விலங்கினத்தை கொண்டுட்டார், விற்றுட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம், அதான் அந்த ப்ரெடிகேட் எஃபர்ட்ஸ் அப்படி தான் உள்ளே கொண்டு வராங்க. ஒரு ப்ரெடிகேட் எஃபர்ட்ஸே இல்லைங்கிறேன் நான் ஆக்சுவலாக. ஒரு குற்றத்தில் தான் ஒரு பங்குதாராக இருக்கிறோம் என்பது ஒன்றை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி இல்லையா, உண்மையிலேயே அந்த குற்றம் புரிந்திருக்க வேண்டும். இரண்டுமே இல்லை. இவர்கள் அந்த குற்றம் புரிந்திருக்கலாக என்பதும் தெரியவில்லை. இரண்டாவது, அந்த குற்றத்தில் ஒரு பங்குதாராக அவர் இருப்பதாக அவங்களுக்கு தெரியவும் இல்லை, சரிங்களா? அப்போ என்ன பண்ண முடியும்? இப்போது அதுதான் சொல்கிறேன், இந்த ப்ரெடிகேட் எஃபர்ட்ஸ்னால் ரொம்ப என்ன சொல்லாங்க, ஒரு எஸ்கேபிஸ்ட் ரூட்டாக தான் தெரியுது எனக்கு. இப்போ இது வந்து அரசியல் இயக்கங்களும் சமூக வலைதளங்களில் விவாதம் தான் வந்து மக்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துச்சு. இப்போ அந்த சம்மன் ரத்து செய்யப்பட்டிருக்குது. இது தொடர்பாக போராட்டம் நடத்தின கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாதி பெயர் குறிப்பிட்டது வந்து தவறான ஒரு விஷயம், அதனால் அவங்களுக்கு வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழ் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகள் இது தொடர்பாக வழக்கு கொடுக்கப்படும் பட்சத்தில் அந்த சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதுக்கு என்ன சாத்தியம் இருக்குன்னு போக தான் தெரியும். ஆனால் ஒரு விதத்தில் தொடர்ந்து சொல்லிகிட்டே வருவேன். இது மாதிரியான இந்த சாதியம் சார்ந்த சமூகம் சொன்ன பிரச்சனைகளை இடதுசாரி இயக்கங்கள் எப்போவே முன்னெடுத்துக்கின்றன, சரிங்களா? அதனால் அவர்களுக்கு நம்ம எப்போவே மரியாதை கொடுக்க வேணும். ஏன்னா அவங்க இது மாதிரி விஷயங்கள் தான் அவங்க முக்கியமாக இருக்காங்க ஆக்சுவலாக.
இன்றைக்கு இந்தியாவில் இது மாதிரியான சமூக பாகுபாடுகள், சாதிய பாகுபாடுகளை எதிராக குரல் கொடுக்கிறதுக்கு இடதுசாரி இயக்கங்களுக்கு தான் முழு தார்மீக உரிமை இருக்கிறது. அதை சொல்லியே ஆகணும், அதை பாராட்டியே ஆகணும். ஆனால் இந்த ஒரு வழக்கில் அதுக்கு நோக்கம் இருக்கிறதாங்கிறது தெரியல. வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யலாம். ஆனால் உண்மையிலேயே யாரையும் இழிவுபடுத்த வேண்டும் இல்லை ஏளனப்படுத்த வேண்டும் என்கிற மாதிரியான ஒரு உள்நோக்கம் இருக்கிறதா இருந்தால் நான் எனக்கு அநேகமாக அப்படி இருக்குன்னு தோணலை. தனிப்பட்ட முறையில் அப்படிலாம் அவங்களுக்கு இருந்திருக்கும் தோணலை. அதனால் என்ன வந்துட போகுது? ஒன்றுமே இல்லை. ஆனால் அதற்கு பின்னால் ஒருவேளை ஏதேனும் சாதிய வன்மம் இருந்து அப்படித்தான் செய்திருக்கிறார்கள்னு சொன்னால் மிக நிச்சயமாக சட்டம் அதுக்காக தான் இருக்குது. மிக நிச்சயமாக சட்டம் பாயத்தான் செய்யும். அது சட்டம் இருக்கிறதா கதை. வன்கொடுமை சட்டம் எதற்காக இருக்கிறது? இது மாதிரியான ஒரு தவறான பயன்பாடுகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான், தவறான சொற்பிரயோகம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனால் ஆனால் அதுக்கு அப்படி ஒரு உள்நோக்கம் இருந்திருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போது அந்த விவசாயிகள் வந்து 2ஆம் தேதி சேலம் டிஎஸ்பி ஆஃபீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இடியை பற்றி மென்ஷன் பண்ணிவிட்டு எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது, எங்களுடைய இதுவெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க. அதில் ஏற்கனவே அந்த லேண்ட் டிஸ்பியூட் அப்படிங்கிறத அரசியல் பிரமுகர் கூட்டிருக்க லேண்ட் டிஸ்பியூட் சொல்லி அதன் அவருடைய அழுத்தத்தின் பேரில் தான் இடி சம்மன் கொடுத்ததாக சொல்கிறாங்க. இப்போ அந்த சம்மன் ரத்து செய்யப்பட்டிருக்குது. அப்படிங்கும்போது அந்த லேண்ட் டிஸ்பியூட் அப்படிங்கிறத இதோட சேர்த்து வச்சு பேசுகிறது அவங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியல. என்னென்ன ரொம்ப ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் வந்து அந்த லேண்ட் டிஸ்பியூட் பெண்ணால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா பரவலாக ஒரு நபர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. அவர் சொல்லித்தான் இதெல்லாம் நடந்ததா அப்படிங்கிறது தெரியல. உண்மையிலேயே அது மாதிரியான அங்கே ஒரு நிலம் தொடர்பான சச்சரவு இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. சச்சரவு இருந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாருங்கிறதும் வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. அப்போது இது தொடர்பான அந்த முழு விவரங்கள் தெரியாமல் சொல்ல தெரியல ஆக்சுவலாக. ஆனால் இந்த விவசாயிகள் இப்போ சொல்லக்கூடிய அந்த மனு போய் முறையிடுவது அப்படிங்கிறதெல்லாம் ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை. அதுதானே ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை தான். அதனால் அதை ஏற்றுக்கணும். அதுக்கு பிறகு விசாரணை வந்தால் தான் தெரியும். விசாரணை நடத்தினால் தான் தெரியும் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது. ஸோ இங்கே உட்காந்து நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு தோணலை. இட் மே டேக் சம் டைம். ஆக்சுவலாக என்கொயரி நடக்கட்டும், விசாரணை நடக்கட்டும், இப்படிலாம் என்ன நடந்தது பார்க்கலாம். உண்மையிலேயே ஒரு உள்நோக்கம் இருந்திருக்கிறதா பார்க்கலாம். ஒரு உள்நோக்கம் இருந்து தெரிந்தே வேண்டுமென்றே இது மாதிரி சாதி பெயரை பயன்படுத்தியிருந்தால் மிக நிச்சயமாக வன்கொடுமை தடுப்பு சட்டம் பாயும். ஆனால் சந்தேகமே வேணும், பாய வேண்டும். அதான் இருக்கும். ஆனால் அப்படியே நடந்திருக்குமா அப்படிங்கிறது போக தான் தெரியும். ஈடி மேலே ஏற்கனவே வந்து லஞ்ச புகார் இருக்குது, ஒரு அதிகாரி கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ அடுத்ததாக இந்த சர்ச்சை இருக்குது. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்குள்ளே ஈடிக்கு எதிரான ஒரு சர்ச்சைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஈடியே வந்து சில தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இது தொடர்பாக வந்து அரசு தரப்புலேருந்தோ இல்லை ஈடி தரப்புலேருந்தோ பெருசாக இந்த அறிக்கையும் வரல. அவங்க அதுக்கு வந்து பதிலும் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குது. ஆமாம், அது அப்படி தான் இருக்க முடியும். நீங்கள் பாருங்களேன், எந்த அரசு அலுவலருக்குமே தன் பொதுவெளியில் வந்து தன்னிலை விளக்கம் தருவதற்கு அதிகாரம் இல்லை. இப்போது அதுதான் பெரிய ஒரு சங்கடமான விஷயம். என்னென்னா, இப்போ ஒரு அதிகாரி மீது நம்ம குற்றம் காட்டுகிறோம் என்று சொன்னால் அந்த அதிகாரி வந்து வெளியே வந்து தன்னோட தன்னிலை விளக்கம் தரவே முடியாது. அதனால தான் எந்த ஒரு அதிகாரி பேர் எப்பவுமே குறிப்பிடுவதே இல்லை. ஏன்னா அவங்க தன்னைத்தானே டிஃபெண்ட் பண்ணிக்கிறது கூட அவங்க அதிகாரம் இல்லை. அதுக்கப்புறம் உயர் அதிகாரிகிட்ட தான் அவங்க விளக்கம் கொடுக்கணும். உயர் அதிகாரிகள் விளக்கம் கேட்பாங்க, அத்தோட முடிஞ்சிடும். ஆனால் பொது வெளியில் அவரை பற்றி ஏராளமாக குற்றச்சாட்டுகள் வரும். அப்போது அதுவே வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான் பார்க்குறேன். எல்லா மனிதர்களுக்கும் இருக்க மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். அது ஒன்று. அப்புறம் இரண்டாவது, திரும்ப சொல்லிக்கிறோம், இது மாதிரியான இந்த அமலாக்கத்துறை மீது சொத்தப்பட்ட களங்கங்கள் எல்லாம் துறை மீதான ஒரு களங்கமாக நான் பார்க்கல. ஏன்னா எனக்கு தெரியும், இப்போ வருமான வரித்துறையில் யாரேனும் ஒரு தவறு செய்து விட்டார் வச்சுக்கங்களேன், ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன், அந்த மாதிரி நடந்ததுன்னா அதுக்காக வருமானத்துறை மொத்தமாக அப்படி தான் கேட்டால் அப்படி இல்லை. ஏன்னா நான் பார்த்தவரையில் எல்லா பிள்ளைங்களும் இப்போ கூட ஏறத்தாழ பல நண்பர்களும் பழகியிருக்கிறேன், உரையாடி இருக்கிறேன். அநேகமாக எல்லாருமே மிக நேர்மையாக நல்லவர்களாக இருந்திருக்காங்க. எனக்கு தான் அப்படி தெரியுதான் தெரியல, ஆனால் அப்படி தான் இருந்திருக்காங்க. எல்லாருமே அப்படி தான் இருந்திருக்காங்க. என்னை பொறுத்தவரையில் அப்படி தான் நான் இன்றைக்கு வரைக்கும் பார்க்குறேன். அதனால் ஏதோ ஒரு தவறு செய்வதனால அந்த அமலாக்கத்துறை மீதே கலகம் செலுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த முயற்சி வந்து வேண்டுமென்றே செய்யப்படுகிற ஒரு முயற்சி. அதில் எனக்கு கூட சந்தேகமே இல்லை. அதுக்கு பின்னால் உங்களுக்கே தெரியும், ஏன்னா அமலாக்கத்துறை எது மாதிரியான வழக்குகள் முன்னெடுக்கின்றன அப்படிங்கிற போது வரத்தான் செய்யும். நான் இப்போதும் சொன்னேன், வருமானத்துறை எடுக்கிற நடவடிக்கைகளோ அல்லது மத்திய புலனாய்வுத்துறையாக இருக்கட்டும் அல்லது அமலாக்கத்துறை எடுக்கிற நடவடிக்கைகள் இது முழுக்க நான் ஆதரிக்கிறேன். சந்தேகமே இல்லை. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்குவேன், ஒரு புலனாய்வு அமைப்புக்கு மீது நீங்கள் ஒரு கலங்கத்தை கற்பித்தால் என்னவாகும்? பொருளாதார குற்றங்கள் செய்கிறவர்களுக்கு அது ஊக்கமளிப்பதாக ஆகிடும் இல்லையா? ஏன் நம்ம பண்ணணும்? நம்ம யார் பக்கம் நிற்கணும்? பொருளாதார குற்றம் செய்தவர்களின் பக்கம் நிற்கணுமா, இல்லைன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிற அரசு துறையின் பக்கம் நிற்கணுமானா நான் எப்போவுமே இந்த பக்கம் தான் நிற்பேன். நான் எப்போவுமே வருமான வரித்துறை பக்கம், அமலாக்கத்துறை பக்கம், மத்திய புலனாய்வுத்துறை பக்கம், இங்கே மாநிலத்தை பொறுத்தவரையில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் பக்கம், காவல்துறையின் பக்கம் தான் நிற்பேன். அப்போ தான் உங்களுக்கு சமூகத்தில் குற்றம் செய்வர்கள் வந்து கொஞ்சமாக பயப்படுவாங்க. ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த துறைகள் மீது கலங்கத்தை கற்பித்துக்கொண்டே வந்தால் என்ன அர்த்தம்னா, மறைமுகமாக அவர்களை ஊக்குவிப்பது மாதிரி ஆகிடும். யாருமே பண்ண வேண்டாங்கிறேன். இது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். இப்போ அமலாக்கத்துறையில் வந்து இப்போ நம்ம சொன்ன முடியாது சம்பந்தம் வச்சுருக்காங்க, அது ஒரு தனிப்பட்ட ஒரு சம்பவமாக தான் நான் பார்க்குறேன்.
அது துறையினுடைய நடவடிக்கையான இல்லை, துறையினுடைய நடைமுறையான்னு பார்த்தா இல்லை. அது ஒரு தனிப்பட்ட சம்பவம். அது பின்னால் உள்நோக்கம் இருக்கிறதாங்கிறது எனக்கு தெரியாது. உள்நோக்கம் வந்து மிக நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இது மொத்தத்தையும் கொண்டு வந்து துறையின் மீது சுமத்துவதுங்க இருக்கு இல்லையா, அது ரொம்ப தப்பு. நீங்கள் இங்கே யோசிச்சு பாருங்களேன், ஒரு எந்த அளவுக்கு நம்ம சமுதாயம் கீழே போயிருக்கிறது அப்படின்னா, ஒரு வண்டி போய்கிட்டு இருக்கிற ஒரு ஆசிரியர் இருப்பார், வண்டி அந்த ஆசிரியர் மேலே வண்டி மோதி அவருக்கு காயமடைந்தால் உயிரிழந்தால் வச்சுங்களேன், எப்படி செய்தி வருகிறது? ஆசிரியர் வண்டி மோதி ஆசிரியர் பலின்னு வருது. ஆசிரியர்களுக்காக வண்டி மோதி இருக்கார் மேலே யாரோ ஒருவர், சரிங்களா? அந்த அடையாளம் ஏன் கொடுக்கணும்? நீங்கள் எடுத்து பாருங்கள். அப்போது அந்த அடையாளம் தெரிகிறோம் இல்லையா, அதுதான் தவறு. அது என்ன அப்படி கொடுத்தா தான் அந்த செய்தி போய் சேரும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி. அதே மாதிரி தான் அமலாக்கத்துறைங்கிறோம். தமிழாக்குத்துறையிலே ஒரு லஞ்சம் வாங்கி விட்டார், அவர் கைது செய்திருக்கிறாங்கன்னா அது மாதிரி நடவடிக்கை எடுக்கட்டும். நிச்சயமாக நம்ம ஆதரிக்க போதே இல்லை. கனவுலே கூட நம்ம லஞ்சம் செய்கிறவர்கள் ஊழல் செய்கிறவர்கள் நம்ம ஆதரிக்க போகிறதே இல்லை. அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும், நியாயமான நடவடிக்கை எடுக்கட்டும், என்ன வேணால் பண்ணட்டும். ஆனால் துறையே இப்படி தாங்கிற மாதிரி கலகம் கற்பிக்கிறது இல்லையா, அதுக்கு ஒரு திட்டமிட்ட முயற்சியாக நான் பார்க்குறேன். அந்த அதிகாரி கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் கூட வந்து நிறைய முரண்பாடுகளை பார்க்க முடியுது. அவர் வந்து லஞ்சம் கொடுத்துருக்காரு, கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியுது. ஆனால் அந்த லஞ்சம் கொடுத்த அதிகாரி அவருடைய அந்த கம்ப்ளைண்ட்டில் நிறைய முரண்பாடான விஷயங்களை பேசியிருக்காரு. ஏற்கனவே அவர் 20 லட்சம் கொடுத்துன்னு ஒத்துக்கிறாரு, ஆனால் அவர் மேலே ஒரு நடவடிக்கை இல்லை. வாங்கின இவர் குற்றவாளிங்கும் போது கொடுக்க முயன்ற, ஏற்கனவே கொடுத்துட்டேன்னு சொல்கிற அவர் ஒரு குற்றவாளி அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதுக்கு பதில் இல்லை. அந்த ரெய்டு நடத்தப்பட்டதில் இடி அதிகாரி கையெழுத்து போடுறாங்க, எதிர்ப்புடன் கையெழுத்து போடுறேங்க வரியை போட்டு சேர்த்து அவர் கையெழுத்து போடுறாரு. அந்த மகஜரில் காவல்துறை வந்து எந்த ஒரு கருத்தையும் பதிவு பண்ணல. ஆனால் இந்த சம்பவம் முடிஞ்சு 10 நாள் கழித்து வந்து எங்களை பணி செய்ய விடாமல் தடுத்தாங்க அப்படின்னு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து சம்மன் கொடுக்குறாங்க. சம்மனில் அதில் சரியான சீல் இல்லை அப்படின்னு இடி திருப்பி அனுப்புது. இந்த பக்கம் இடி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து 2 அரசுகளுக்கும் இடையேயான ஒரு கிளாஷாக மாறிடுச்சா? வெளித்தோற்றம் அப்படி தான் இருக்குது, அது மறுக்க முடியாது. வெளித்தோற்றம் அப்படி தான் இருக்குது. ஆனால் இது மிகவும் துரதிருஷ்டவசமானது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அது காவல்துறையோ லஞ்ச ஒழிப்புத்துறையோ 2 மாநில அரசு துறையில் வருது, மாநில அரசு கட்டுப்பட்டு இருக்கிறது. அதே போல் தான் இப்போ அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ இது மத்திய அரசு கட்டுப்பட்டு எல்லாமே இது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக தான் இருக்கின்ற. அந்த குறிப்பிட்ட நோக்கங்கிறது மக்களுக்கு ஆதரவான நோக்கம் தான், சரிங்களா? அப்படி இருக்கிற போது இந்த 2 துறைகளிலும் மோத விடுவதுங்கிறது மிக முக்கியமான ஒரு அரசியல் நோக்கமாக தான் நான் பார்க்குறேன். அது ஒரு அரசியல் நகர்வாக தான் பார்க்குறேன். அது மாதிரி நான் பார்க்கவே இல்லை. என்னென்ன இங்கே மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் தவறு செய்கிறார்கள், அவர் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிறது வச்சுக்கோங்களேன். அப்போது மக்களெல்லாம் அந்த நடவடிக்கை ஆதரவாக இருக்கிறார்கள், எல்லாருக்குமே தெரியுது. நான் பேரெலாம் சொல்ல விரும்பல, சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கும்போது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு எழுச்சியும் இருந்தது. அது சில பேருக்கு சங்கடமாக இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? அப்போது திட்டமிட்டு ஒரு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுகிற முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். நேரடியாக அப்படி தான் நான் பார்க்குறேன். இது தவறுங்கிறேன். அது காவல்துறை மீது இந்த மாதிரி யாரும் பண்ணாலும் தவறுன்னு தான் சொல்லுவேன். லஞ்ச ஒழிப்புத்துறை மீது யாரும் களங்கம் கற்பித்தாலும் தவறுன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் எங்கே போக முடியும் சொல்லுங்கள்? இல்லை, அந்த வழக்கை மருத்துவர் புகார் கொடுத்துருக்காரு அந்த இடி அதிகாரி மேலே, அங்கித் திவாரி மேலே. ஏற்கனவே முதல் தவணையாக நான் ஒரு பணம் கொடுத்தேங்கிறது ஒத்துக்கிறார், அவர் மேலே நடவடிக்கை இல்லை அப்படிங்கிறது வந்து அதுதாங்க. இப்போது லஞ்சம் கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு, எல்லாருக்குமே தெரியும். அப்போ வாங்குவோர் மேலும் நீங்கள் குற்றம் சுமத்தி இருக்கிறீர்கள், நடவடிக்கை எடுக்கலை, இவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிற அந்த கேள்வியில் இருக்கிற நியாயம் எனக்கு புரிகிறது, சரிங்களா? ஆனால் இதில் 2ல் எது மிக முக்கியம் அப்படின்னா லஞ்சம் வாங்கினவர் மேலே தான் மிக முக்கியமாக குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் மீது குற்றச்சாட்டு ஏன் பதிவு செய்யப்படவில்லைங்கிறது வந்து அந்த சம்பந்தப்பட்ட துறை தான் விளக்கம் கொடுக்கணும். அது நான் சொல்லவே முடியாது. மிக நிச்சயம் வந்திருக்கும், ஒருவேளை இதுக்கு மேலே நடவடிக்கை வரலாம். ஆனால் இதெல்லாம் மீறி நான் சொல்வது என்ன அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட அதிகாரி லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு உடனேயே ஒட்டுமொத்தமாக அமலாக்கத்துறை எல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு கடந்த 6 மாதங்கள் என்னவெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் நியாயப்படுத்த பார்க்குறாங்களா எதிர்பக்கம், அது தவறுங்கிறேன் நான். இல்லை, அப்படி இல்லை. இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கனாக்க, இப்போது அமலாக்கத்துறை இதுவரையில் என்னெல்லாம் சோதனை கிட்டதோ யாருமெல்லாம் வழக்கு போடப்பட்டதோ அத்தனை வலுவான வழக்குகள் எழுதி வச்சுக்கோங்க, குறிப்பிட்டு வச்சுக்கோங்க. மிக வலுவான வழக்குகள். அந்த வழக்குகள்லேருந்து அவங்களால் வெளிவர முடியும் என்று தனிப்பட்ட முறையில் எனக்கு தோன்றவில்லை. வலுவான வழக்குகள் தான். அப்போது சரியாக தான் நடந்திருக்கேன், அங்கே என்ன தப்பு நடந்துறீங்க. ஆனால் இதை கொண்டு வந்து ஏதோ ஒரு விதத்தில் அமலாக்கத்துறையை நீங்கள் நிறுத்து போக செய்ய வேண்டும் பார்க்குறீங்க. செயல்பாடுகள் இன்னும் குறைஞ்சி போகணும், ஒரு கழகத்தை ஏற்படுத்தி அவங்க வெளிவர்கள் யோசிப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு உள்நோக்கம் மிக நிச்சயமாக இருக்கிறது, சரிங்களா? அந்த உள்நோக்கத்தில் செயல்படுவது தான் ஜனநாயகம், சரிங்களா? அது ஜனநாயகம் அனுமதிக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு அரசு துறை மீது களங்கம் கற்பிக்கிற போது இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு வந்து தீமையை எதிர்கொள்ள வேண்டி வரும்னு நீங்கள் பாருங்கள். எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்துடும்ல இதுக்கப்புறம். அதுதான் வேண்டாங்கிறேன் நான். மற்றபடி நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கலைன்னா வரவேற்பேன். ஆனால் அப்படி இல்லை.
திட்டமிட்டு துறையின் மீது களங்கம் கற்பிக்க கடந்த சில நாட்களாக முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதை நாம் கடுமையாக கண்டிக்க வேண்டும், மிக கடுமையாக கண்டிக்க வேண்டும். எப்படி நாம் சொல்கிறோமோ, இப்போது சாதியவாதத்துக்கு எதிராக இடதுசாரிகள் எந்த அளவுக்கு போராடுகிறார்கள் நம்ம பாராட்டுகிறோமோ, அதே மாதிரி இன்னொன்று பண்ணணும். பொது இயக்கங்கள்லாம், பொதுநல இயக்கங்கள்லாம் அமலாக்கத்துறைக்கு ஆதரவாகவும், வருமானத்துறைக்கு ஆதரவாகவும், லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஆதரவாகவும், காவல்துறைக்கு ஆதரவாகவும் நிற்க வேண்டும். அப்படிலாம் சமூகத்தில் குற்றம் செய்வர்களுக்கு என்ன சொல்லுவாங்க, தைரியம் கொடுத்த மாதிரி, ஒரு துணிச்சல் கொடுத்த மாதிரி ஆகிடும். அவங்க என்ன வேணால் செய்யலாம் ஆகிடும். அதனால் அது ஏற்றுக்கவே இல்லை. இப்போ நீங்கள் சொன்னது அதுவே தான். அமலாக்கத்துறையில் அந்த அலுவலகத்துக்குள் உள்ளே சென்று சோதனையிட்டதோ அல்லது அதன் தொடர்ந்து வரக்கூடிய பல்வேறு செய்திகளோ பார்க்கிற போது, இப்போது இந்த விதத்தில் கூட, இந்த விவசாயிகளுக்கு மீது கொடுக்கப்பட்ட சம்மனையை கூட ஏதோ ஒரு விதத்தில் அமலாக்கத்துறை மீது அது ஒரு களங்கத்தை கற்பிக்கலாம் என்று சில சக்திகள் முயற்சிக்கின்றன. இடதுசாரி இயக்கங்கள் சொல்லலை, சில சக்திகள் முயற்சிக்கின்றன. அது செய்யத்தான் செய்யும். ஏன்னால் அவர்கள் எதிர்த்தரப்பில் இருக்காங்க. அமலாக்கத்துறையும் வருமானத்துறையும் எங்கே இருக்கிறதோ அதற்கு எதிர்பார்க்கத்துலேயே அவர்கள் இருக்கிறார்கள். அவங்க இதெல்லாம் தான் செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் மிக கடுமையாக நம்ம கண்டிக்கிறோம், மிக நிச்சயமாக கண்டிக்கிறோம். அப்படிலாம் இல்லை. இதுவரை எங்களோடு இணைந்து கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.